என்னடி யோசிக்கிற? பயமா இருக்கா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பஸ் ஏறிட்டாங்களாம்மா. சுடுதண்ணி ஆறதுக்குள்ளார குளிச்சுட்டு சட்டு புட்டுன்னு ரெடி ஆயிடு. தா கலை, நீ மூச்சு விடுறத கூட அவங்க கவனிப்பாங்க. பார்த்து சூதானமா நடந்துக்க. ம், போ. ஏங்க சீக்கிரம் வாங்க. ஏமா கத்துற? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பஸ் ஏறிட்டாங்களாம்மா. நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அவங்கள கூட்டு வந்துருங்க. இந்த தண்ணி நிப்பாடி போட்டு சீக்கிரம் குடிடி, அவங்க வந்துட போறாங்க. மெயின் ஆஃபீஸ் அங்கே தான். மாதத்துக்கு ஒரு முறை போவேன். என்ன தண்ணி தான் நம்ம ஊர் மாதிரி வராது. ஆமாம் இல்லைங்களா? ஆமாம். என் மச்சனை தீரன். ஹாய், ஐ எம் தீரன். டேய், உப்புசமாக இருக்க அந்த பேனை போய் போ. இப்போ வர வர பொள்ளாச்சி கூட மெட்ராஸ் மாதிரி ஆகிப்போச்சு. ஓர் வெயில். எனக்கு எதுக்கு இதை போய் அவங்க? நீ சும்மா இருமா, சும்மா இருமா. இது என் தங்க குஞ்சு சீர் பண்ண போது எடுத்தது பாருங்க. ஏங்க, நீங்க எப்படி வேணா இருங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. என்னடி சொல்ற? ஒண்ணுமே கேட்கலையா? இந்த விஜய் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா? என்ன படிச்சிருக்க? வேலைக்கு போகலையா இல்லையா? அட்லீஸ்ட் தனி கொடுத்தனமா இல்லை கூட்டு குடும்பமா? எதுவுமே கேட்கலையா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டானா? சரியான மாக்கானா இருப்பான் போலையே. சரி, ஃபோனை கொடு. நீங்கள் தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாப்பிள்ளை. கண்ணு முன்னு தெரியாதவனுக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி வச்சு அவள் கண்ணை கசிக்கிட்டு வந்து நின்னான்னா அவளை ஆற்றுல தள்ளித்து நானும் விட்டத்தில் தொங்கிடுவேன். எனக்கு இந்த சம்மந்தம் வேணாம். சரளா, ஏம்மா இப்படி பேசுற? சத்தியமா சொல்லு, அவன் தாத்தன் கீழ் சாதிக்காரன்னு உனக்கு தெரியாது? அடேங்கப்பா, கொட்டாம்பட்டி ஜெயந்திக்கு தெரிஞ்சுக்கிறது உனக்கு தெரியாதாக்கும்? அவன் தாத்தன் நம்ம பொண்ணை கட்டினான்னா அவன் குடும்பத்தில் உள்ளவங்களாம் நம்ம ஆளுங்களா ஆயிடுவாங்களோ? இது நல்லா இருக்கே. நல்ல குடும்பம், நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான். இதுக்கு மேலே என்ன வேணும்? நீ யாரோட வேணாலும் பழகுவப்பா. உன் கொள்கை, சமத்துவம், மசரெல்லாம் இந்த வீட்டுக்கு வெளியில வச்சுக்க. வீட்டுக்குள்ள கொண்டு வராத. மனுஷன் பேசுவானா? பேசாத போ. உன்னை யார் பேச சொல்ற? இங்க வர, என் தங்கச்சி அவ பொண்ணை பெரிய இடத்துல கொடுத்துருக்கா. நானும் அப்படித்தான் என் பொண்ணை ஒரு பெரிய இடத்துல தான் கொடுப்பேன். இப்போ என்ன உனக்கு? இப்போதானே முதல் வரன் வந்திருக்கு. அடுத்தடுத்து நல்லதா வரும், பார்த்து கொடுத்துட்டு போகிறோம். பேசுறான் பையன். சத்தம் போட்டு பேசாது, எல்லாரும்
ரோட்ல இருக்கிற கண்டவனுக்கெல்லாம் உன் பொண்ணை கட்டி கொடுத்துரு. அதைத்தானே நீ ஆசைப்படுற? கொண்டு வந்தான் பாரு ஒரு ஆளை. யப்பா. உயிர் வாழ்ந்துடா ரொம்ப நாள். மாப்பிள்ள ஒரு கிலோமீட்டர் போகண்டா, நின்று போதுடா, பெட்ரோல் அடிச்சுட்டு வருது வயிறு. ஏமா அறிவு இல்ல, தள்ளிட்டு வா, பஸ்ல ஏறி சாவாத. போட்ட கீழே ஓடிட்டு வந்துட்டு இவங்கடா இங்க இருக்கா? சிவிலா கிரிமினலா? டிவோர்ஸா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சட்டம் பெண்களுக்கு சாதகமானது. அவங்க சைட்ல இருந்து எதுவும் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், சிஆர்பிசி எல்லாம் நம்ம ஃபேவர் தான். பையன் சைட்ல இருந்து காசு வாங்குற வரைக்கும் 2 முக்கியமான விஷயங்க. 1, வேலைக்கு எங்கேயும் போயிடாதீங்க. அப்புறம் நஷ்டீடு வாங்க முடியாது, பார்த்துக்கோங்க. 2வது, வேற கல்யாணம் பண்ணிக்காதீங்க. பையன் சைட்ல இருந்து மினிமம் ஒரு 5 to 10 லட்சம் வரைக்கும் ஆலிமணி வாங்கி கொடுத்துட்றேன். கேஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லைங்க. சீக்கிரமா நான் முடிச்சு கொடுக்குறேங்க. அப்புறம் அந்த வர அமௌண்ட்லேருந்து உங்களால் என்ன முடியுமோ அது பார்த்து பண்ணீங்கன்னா ஃபைன் தாங்க. இல்லைங்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை. அவங்க தான் கொடுக்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. இதாங்க அவர் அனுப்பிச்ச நோட்டீஸ். ஏய், நான் சார் கீழே போறேன், சீக்கிரம் வந்து சார். டீ சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க. ஏங்க, ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் மறைக்காம ஓப்பனா பேசுங்க. அப்பதான் கேஸ் எடுத்து நடத்த முடியும். என்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுங்க, அதனால டிவோர்ஸ் கேட்குறாங்க. ஏங்க, கோர்ட்ல குழந்தை பெற்றுக்கிறதுலாம் ஒரு காரணமா சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு வாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, டாக்குமெண்ட்ஸு, ஃபோட்டோஸு இதெல்லாம் மறக்காம எடுத்துட்டு வாங்க. அப்புறம் இப்போதைக்கு பேசிக் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுங்க. இமீடியட்டாக கவுண்டர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இயரிங் அப்போ சொல்லி அனுப்புறேங்க. சரிங்க, அப்போ நான் கிளம்புறேங்க. ஏங்க, இப்போ நீங்கள் தங்கிட்டு இருக்க அட்ரஸும் உங்கள் ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸும் ஒரே அட்ரஸ் தானே? இல்லைங்க, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன், ராமநாதபுரம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சட்டம் பெண்களுக்கு சாதகமானது. நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. The game is this or that. I will give you 2 options and you have to choose one. கரெக்டா டக் டக்குன்னு சொல்லிடு. கடைசியில நான் உன்னை பார்க்காமலே உன் கேரக்டர் பத்தி ஃபுல்லா சொல்லிடுவேன். ஓகேவா? ஏன் கேரக்டர் பத்தியா? சான்ஸே இல்ல. Trust me. ஒருவேளை நான் சொல்லிட்டேன் வெச்சுக்கோயேன். This Saturday you should be guest to my house party. ஓகேவா? டேய் முதல்ல என்ன பார்த்துட்டு ஓடாம இரு. அப்புறம் வீட்டுக்குலாம் இன்வைட் பண்ணலாம். பட் எனிவே ஐ அம் ரெடி ஃபார் தி கேம் ஆக்சுவலி. லெட்ஸ் ஸ்டார்ட். Okay, chill. Let me start. அப்பா or அம்மா? அப்பா. Dhoni or Sachin? Dhoni. Weed or wine? Weed. Capitalism or communism? Communism. Black or pink? Black. Son or daughter? Daughter. Snow or rain? Rain. Love marriage or arranged marriage? கருவோண்டா. ரெண்டுமே எனக்கு செட்டே ஆகல. பிடிக்கவே பிடிக்காது. டேய், டீ குடிக்கிறதுக்கு யாராவது டீ கடையை வாங்குவாங்களா? து. Hey, போட்டுக்கோ. சீரியஸ்லி எனக்கும் இந்த கல்யாணம் கருமாந்திரம் சுத்தமா பிடிக்காது. பட் இந்த டீ மட்டும் அப்பப்போ பிடிக்கும். சரிங்க சார், பேச்செல்லாம் மாத்தாம என் கேரக்டர் பத்தி ஏதோ சொல்லுவேன்னு சொன்னீங்க. ஓ யா, ஓகே ஃபைன். இருக்கிறத விட்டுட்டு ஃபேண்டசிக்கு ஆசைப்படுற பொண்ணு நீ இல்ல. பனிக்கு நடுவில் ஜோனு பேர மழை. உனக்கு லைஃப்ல எதுவுமே அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருக்காது. யூ would have gone through a lot to finally hit your helicopter shot.
அப்புறம் நீ ஒரு கிளீஷேக்குள்ள இருக்காத, ஒரு டிராமாக்குள்ள அடங்காத கஞ்சா குடிக்கி, அப்புறம் இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற தனி உடைமை எல்லாம் பிடிக்காம எல்லாத்துக்கும் எல்லாங்கிற பொது உடைமை கடைபிடிக்கிற ஒரு மாடர்ன் மார்க்ஸ். மொத்தத்துல நீ ஒரு வெளிச்சமான கருப்பு. யூஸ் கொடுப்போம். வாவ், அப்ப பார்ட்டிக்கு இன்விடேஷன் அக்செப்டட். அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். But I'm really impressed. சரி, அட்லீஸ்ட் கெஸ் ஹவு டு ஐ லுக் லைக்? நீயா? சைட்ல பெரிய கொண்டை வச்சுக்கிட்டு பெரிய மீசை, அப்புறம் பழைய கருப்பு சொக்கா போட்டுக்கிட்டு தலைக்கு மேல ஒரு தலப்பம் போட்டு. ஆவி, திஸ் ஆர் தட் கேம் ஆனது ஒரு குத்தமா? எனக்கு குடுகுடுப்புக்காரன் ஆக்குற. இரு, இது நானே கழட்டுறேன். Excuse me, sir. Yeah. May I Yeah, unfold yeah. your blind? பா, ஹாய். ஹாய். குடுகுடுப்புக்காரன். சார், ஓப்பன் பண்ணா ஒரு அம்மா தன் பொண்ணு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். 2 பேர் மூஞ்சியும் நல்லா வேர்த்து விடவடிச்சு போயிருக்கு சார். அந்த அம்மா தன் பொண்ணு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க, கூட்டிகிட்டு வராங்க, கூட்டிகிட்டு வராங்க, உட்கார வைக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தா மணமேடை சார். அது ஒரு நல்ல முகூர்த்தமான நாள். அரேஞ்ச் மேரேஜ் தான். மாப்பிள்ளையும் வந்து உட்கார்றாரு. சுற்றி சொந்த பந்தங்களும் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காங்க சார். ஐயர் தன் தட்டத்தை அப்படியே நீட்டுறாரு. அந்த தட்டத்துலேருந்து மாப்பிள்ளை அப்படியே தாலி எடுக்கிறார் சார். கெட்டி மேளம், கெட்டி மேளம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா அச்சக்கத்தை தூக்கி போடுறாங்க சார். அந்த தாலி அப்படியே ஹை ஸ்பீடில் அந்த பொண்ணு கழுத்தில் கட்டுறாரு. முதல் முடிச்சு போடுறாரு சார். 2வது முடிச்சு போடுறாரு. 3வது முடிச்சு போடுறாரு. சுபம்னு போடுறோம் சார். அதுக்குள்ளே படம் முடிஞ்சிச்சா? இல்லை சார், சுபமில் தான் சார் படமே ஆரம்பிக்குது. என்னன்னா, சுபம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா படமும் முடிஞ்சிருது சார். சுபமுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் சார். அதனால தான் இந்த படம் பேரே சுபம்னு வச்சுருக்கேன் சார். கல்யாண வாழ்க்கையில் நடக்கிற சண்டை, பிரிவு, புரிதல், அனுசரித்தல், இந்த எல்லா எமோஷனும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்டாக காட்டணுங்கிறது தான் சார் என்னோட ஆசை. அதனால தான் இப்படி ஒரு கதை எழுதினேன் சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார், எனக்கு ஆலை சார். யோகி பாபு இருக்காரா? யோகி பாபு இல்லை சார். சரிம்மா, மேனேஜர்கிட்ட உன் நம்பர் வாங்கிட்டு நான் சொல்லி அனுப்புகிறேன். நீ கிளம்பு. தம்பி, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சார் யஷ்வந்த் சார். உங்கள் ஜாதகம் பிறந்த டைம் கொடுத்துட்டு போயிடுங்க. ஹலோ, நான் கீதா பேசுகிறேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல.